நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னவோ ஆயாச்சு என்னங்கிற எப்படி தானே படிக்கிறீங்க? ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேது. மண்டையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டுனா ஏறும். ஒழுங்கா படி. இன்டர்னல் கிடையாது, இது எக்ஸ்டர்னல். ஒழுங்கா படிச்சு மார்க் எடுக்கணும். அடி போடி, நீ வேற. இன்டர்னலுக்கே நான் விட்டு எடுப்பேன், எக்ஸ்டர்னல் கிடைக்க தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, போட்டு படுத்தாதடி. இங்க பாரு, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா சோம்பேத்தனை பட்டு படிக்க மாட்டேன்ற. ஒழுங்கா படி, இல்லைன்னு வச்சுக்கவே அப்புறம் உனக்கு அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகாது சொல்லிட்டேன். அப்படி பாதுகத்தி, ஏன்டி அப்படி சொல்ற? படிப்புக்கும் அர்ஜுனுக்கும் எனக்கு நடி சம்பந்தம்? ஆமா, இவ சொல்றது கரெக்ட் தானே. நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருந்தாதான் மேபி எங்க பெரியம்மா அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே உன்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓ, அதுக்கு தான் சொல்றீங்களா? இல்ல இல்ல, என் அர்ஜுனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் படிக்கிறேன். சரி, அவ அர்ஜுனுக்காக படிக்கிறா, நான் ஏன்டி படிக்கணும்? அடிங்க, நீ உனக்காக படி, உன் ஃபேமிலிக்காக படி. பிச்சு போடுவேன், ஒழுங்கா படிங்க சொல்லிட்டேன். ஐயோ, படுத்துறாங்களே, எப்ப இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி முடியும் தெரியலையே. இங்க பாருங்க, எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனமா இருக்க மாதிரி இதுலயும் இருக்காதீங்க. படிப்புல கொஞ்சம் சீரியஸா இருங்க, ஏன்னா டென்ஷன் ஆயிட்டு பாத்துக்கோங்க. உனக்கு என்னம்மா, நீ என்ன வேணா பேசுவ, ஏன்னா நீ டாப்பர். ஏய், டாப்பரும் சும்மா கிடைச்சிடாதீ. அவ நல்லா படிக்க போய் தானே ஒரு டாப்பர் கிடைக்குது. நம்மளும் ஏதாவது படிப்போண்டி, படிங்கடி. எல்லாம் என் தலையெழுத்து. எவ்வளோ கேங் இருக்கும்போது இந்த கேங்ல அவன் சேர்ந்த பத்தியா படி பண்ணி உயிரை வாங்குறாளுங்க. ஓய், இப்பதான் சொன்னேன், அர்ஜுன் வேணுமா வேணாமா? ஆமாப்பா, வேணும் வேணும், நான் படிக்கிறேன். அசோகர் மரங்களை நட்டா. என்னடி படிச்சு தானே இருக்கு, எதுவும் சிரிக்கிறீங்க? ஏம்மா, கெமிஸ்ட்ரியில எங்கம்மா அசோகர் வந்தாரு? ஓ, அவர் இதுல வரமாட்டாரோ? அப்படின்னு கொய்யால, நம்மளுக்கு கேட்கறது எல்லாமே இங்கிலீஷ், இவர் தமிழ்ல படிச்சுட்டு இருக்காரு. ஒழுங்கா படி சொல்லிட்டேன். சரிடி, படிக்கிறேன். பிங்கி, இந்த பாயிண்ட்ல வருமா? இதுடி, இது ஏதோ இந்த லாஸ்ட் ஒன் நான் மார்க் பண்ணிருக்கேன்ல, அது பாரு. ஏய், வரும்டி, மார்க் பண்ணிருக்கீல்ல, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் படி. ஓகே ஓகேடி, டவுட்டா தான் கேட்டேன். மித்ரா, யாருடி என்ன இவ்வளவு சவுண்டா கூப்பிட்டது? அங்க பாரு, ஸ்ரீயா. நீயா? என்னடா? மித்ரா மித்ரா, உன்னதான் மித்ரா. காலேஜ் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். அவ்வளவு காலேஜ் ஃபுல்லா தேடின? அது மித்ரா கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா, ஏன் அப்படி மூச்சு வாங்குது? என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம்? ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெச்ஓடி இல்ல பிரின்சிபால்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல அவங்க கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது பிரச்சனை பெருசாயிடும். மித்ரா கிட்ட தான் சொல்லணும். என்னடா ப்ராப்ளம்? பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டானுங்களா? அப்படியே பார்த்தாலும் நீ தானே பாய்ஸ்க்கு ரெப்பு, சோ நீ தானே கேட்கணும். இவ்வளவு கூப்பிடுற? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் இல்ல, இது வேற ப்ராப்ளம். சரி, ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு புரியும், சொல்லு. மித்ரா, அது வந்து எது வந்து? ஆமா ஸ்ரீ, டக்குன்னு சொல்லு. செமஸ்டர் எக்ஸாம் வர வருது, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. விளையாடாம சொல்லு. ஓகே மித்ரா, நான் சொல்லிடுறேன். உன்னையும் பூஜாவையும் சீனியர் வம்பல்தாங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களை கிண்டல் பண்ணான்னு ராகுல் அவனை அடிச்சதா உனக்கு தெரியும்ல? தெரியுமே ஸ்ரீ. ராகுல் தான் அடிச்சதா பூர்ணி சொன்னா, அப்புறம் ராகுலும் சொன்னா, அப்புறம் அவனுக்கு தேங்க் கூட பண்ணனேனா. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவனுங்க அத மனசுல வச்சுட்டு பழி வாங்கிட்டானுங்க. பழி வாங்கிட்டானுங்கன்னா புரியல. டேய், ஏன் புரியாமலே பேசிட்டு இருக்க? புரியுற மாதிரி சொல்ல. அதான் பூஜா, ராகுல் தானே உங்களை கிண்டல் பண்ணதுக்காக அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சான். ஆமாடா. அதனால அவனுங்க நேரம் பார்த்து ராகுல பழிவாங்கன்னு நினைச்சிருப்பானுங்க போல. நாங்க 2 பேரும் வெளில போயிருந்தப்போ ராகுல சரியா அடிச்சுட்டானுங்க. என்னாலே அவனை காப்பாற்ற முடியல. கை கால்லாம் பிளட்டா இருக்கு. இங்க கேண்டில் தான் உட்கார வச்சிருக்கேன். நீ வரியா மித்ரா? என்ன சொல்ற? உண்மையா சொல்ற? ஸ்ரீல விளையாடுறியா? இதுல யாராவது போய் சொல்லுவாங்களா? உண்மையா தான் சொல்றேன். அவன் கேண்டீன்ல தான் இருக்கான். நீ வாயேன். என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆமா பூஜா, வாங்க எல்லாரும். சரி வர போலாம். வா. வாங்கடி, இப்போ என்னன்னு பார்க்கலாம்.
பண்ணிட்டு இருந்தா நீ? ஏய், நான் என்ன பண்றது? இன்னும் 2-3 பேரை கூட வேற கூட்டு வந்துட்டானுங்களா, என்னால அவனுங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் டப்புனு அடிச்சிட்டானுங்க. ம், தப்பா இருக்கே. டேய் ஸ்ரீ, சரி அவனை தான் அடிக்கிறாங்க, அதனால அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா ஃப்ரெண்ட் அடிக்கிறத? இல்ல, நான் காப்பாத்தலாம் தான் ட்ரை பண்ணேன், பட் முடியல. என்னை தள்ளி விட்டானுங்க. தள்ளி விட்டா எழுந்து திருப்பி அடிக்க வேண்டியதானடா, இல்ல அக்கமக்கத்துல யாராவது கூப்பிட வேண்டியதானடா? இந்த இன்சிடென்ட் எங்க நடந்தது? அதானே காலேஜ்குள்ள நடந்ததா? ஓ, இல்ல காலேஜ்ல இல்ல. நம்ம காலேஜ்க்கு ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸ்ல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல? ஹே ஆமா, எம்டி காஃபி ஷாப் அதுவா? ஆமா, அங்க வச்சுதான் அடிச்சிட்டானுங்க. வலிக்குது. ஹே சாரி ராகு, உனக்கு அடிபட்டிருக்கு. நான் படிக்க கேள்வியே கேட்டுட்டு இருக்கேன் பாரு. ஸ்ரீ, இப்போ நம்ம ஸ்டாஃப் ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வாடா போடா. ஓகே மித்ரா, இதை போய் எடுத்துட்டு வரேன். ஏண்டி, எனக்கு எதுவுமே சரியா படல. உனக்கு ஏதாவது சரியா படுது? இல்ல, எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. உனக்கு கொஞ்சம் டவுட்டா? எனக்கு நிறையவே டவுட் இருக்கு. இது எல்லா டவுட்டையும் அப்புறமா கிளியர் பண்ணிக்கலாம். முதல்ல உனக்கு அடிபட்டிருக்கு, உண்மையா தான் பிளட் வருது, அதுக்கு ஏதாவது பண்ணலாம். அங்கதான் எனக்கு பெரிய டவுட்டே. அப்புறம் பேசிக்கலாம்டி, கம்முன்னு இருடி. எந்த மித்து? எங்க கூடடா. ஒரு நிமிஷம் ராகுல், கொஞ்சம் எரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே மித்ரா. எரியுது மித்ரா. ஒன்னும் இல்ல ராகுல், அது டெட்டால் தான், ஒன்னும் பண்ணாது. தேவதை தேவதை தேவதை, அவள் ஒரு தேவதை 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 தேவதை. மித்ரா எரியுது. ஒன்னும் இல்லடா ராகுல், அவ்வளவுதான். ஆத்தி, இதெல்லாம் நம்ம அக்கில் மாமா பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இங்க நடக்கிறதே வேற. ஆனா நம்ம ஃப்ரெண்ட் அவனுக்கு ஹெல்ப் தானே பண்றா. எனக்கு என்னமோ பிடிக்கல. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். மித்ரா எரியுது. அவ்வளவுதான் ராகுல், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ மித்ரா. நான் தான் முதல்ல உன்கிட்ட சாரி சொல்லணும். என்னால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இல்ல மித்ரா, உனக்காக நான் என்ன வேணா தாங்கிப்பேன். இவனுங்களை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஏன் மித்ரா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம்? வேணாம், அப்புறம் உங்களுக்கு தானே ப்ராப்ளம். என்ன பொண்ணு பேசுற? என்ன ப்ராப்ளம்? இவனுங்க மாதிரி ஒரு பசங்களாம் வெளில இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம். அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் கரெக்ட். இல்ல வேணாம் மித்ரா, இதுக்கப்புறம் வரமாட்டானுங்க. அவனுங்களுக்கு ஆசை தீர அடிச்சுட்டானுங்கல்ல, எப்படி வருவானுங்க? அது எப்படி ராகுல் வரமாட்டான்னு நீ சொல்ற? என்ன போச்சா, அவனுங்களை அடிச்சனாலதான் பழி வாங்குறதுக்கு என்ன அடிச்சிருக்கானுங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட வரமாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி நீ நினைப்ப? இவ சொல்ற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா பிரின்சிபால் ஹெச்ஓடிலாம் போனா தேவையில்லாத வேலை. நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்ல ரஃபி, வேணாம் அதெல்லாம். இனிமே ஏதாவதுன்னா நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பாத்துருப்ப? உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க, பேசாம போனா மறுபடியும் அதை தானே பண்ணுவானுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அப்படியே பண்ணா நம்ம அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். எப்படி அடிச்சிருக்கானுங்க? எவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ, நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன். நீ எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடு. சரி மித்ரா, நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். என்ன நடக்குதுங்க? ஆத்தி, அர்ஜுன் இவன் இப்ப வந்தா? உன்னதான் கேக்குறேன், என்ன நடக்குதுன்னு. போச்சு. ஏய் இல்லடா அர்ஜுன், என்னையும் இவ்வளவு வம்பல்தான்ல அந்த சீனியர். ஆமா, அவனுங்களுக்கு என்ன? இல்லடா, அவனுங்கள கையை கால உடைச்சது ராகுல் உன்கிட்ட சொன்னல. ஆமா, அதுக்கு என்னடி? அதுக்கு பழி வாங்குறதுக்காக இன்னைக்கு ராகுல போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்கடா. இப்போ எல்லாமே பிளட். நான் இவ்வளவு நேரம் டெட்டால் வச்சு க்ளீன் பண்ணி உனக்கு ஏதோ என்னால முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னது, அடிச்சானுங்களா? ஆமா, ஸ்ரீ வந்து சொன்னால தான் எனக்கே தெரியும். அடிச்சிருக்கானுங்கடா. ஏன் ப்ரோ, அடிச்சானுங்களா? ஆமா ப்ரோ. எங்க அடிச்சானுங்க? எப்ப நடந்தது? நம்ம காலேஜ்குள்ளயா? இல்ல ப்ரோ, நம்ம காலேஜ்க்கு வெளியே தான். வெளியேனா எங்க? நம்ம காலேஜ்ல இருந்து ஃபியூ டிஸ்டன்ஸ்ல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல? ஆமா, எம்டி காஃபி ஷாப் அதுவா? அங்கதான் ப்ரோ. வலிக்குது. டேய், அவனுக்கே வலிக்குதாண்டா. ஏன்டா கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆல்ரெடி எல்லா கேள்வியும் நாங்க கேட்டுட்டோம். சரி, அவருக்கு தான் வலிக்குது. அவர் கூட ஏதோ இவர் ஃப்ரெண்ட் இருந்துப்பார்ல. ஏன் ப்ரோ, நீங்க இருந்தீங்களா? ஆமா ப்ரோ, நான் இருந்தேன். என்ன ப்ரோ, நீங்க அவர் கூட தானே இருந்தீங்க, அப்புறம் அவர் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன், அவனுங்க விடல, போட்டு அடிச்சிட்டானுங்க. என்ன ப்ரோ, அப்படியே அடிச்சாலும் உங்க மேல ஒரு காயம் கூட இல்ல? இல்ல, ஆக்சுவலா அவங்களோட மோட்டிவ் என்ன மட்டும்தான் அடிக்கிறது, அதனாலதான் அவனை அடிக்கல. ஓ ஓகே. ஆனா நீங்க காலேஜ் டைம்லயா அந்த காஃபி ஷாப் போனீங்க? இல்ல ப்ரோ, புரியல. இல்ல ப்ரோ, இது எவ்வளோ பெரிய காலேஜ், சிட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் வேற. இங்க அவ்வளோ பெரிய கேண்டீன் இருக்கு, இங்க இல்லாம நீங்க காஃபி ஷாப் போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ப்ரோ, இங்க டீ இல்ல, எங்களுக்கு டீ தான் பிடிக்கும், அதனால தான் வெளில போனோம். என்ன ப்ரோ, டீ இல்லையா? இவ்வளோ பெரிய கேண்டீன்ல டீ இல்லையா?
ஆமா ப்ரோ, நாங்கள் 2 பேரும் டீ தான் சாப்பிடுவோம். போய் கேட்டதுக்கு டீ இல்லைன்னு தான் சொன்னாங்க. டீ இல்லைன்றதுக்காக காஃபி ஷாப் போனீங்களா? ஆமா ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே அண்ணே உங்களை தான். சொல்லுங்க தம்பி. அண்ணே நம்ம கேன்டீன்ல டீ இல்ல? இருக்கு தம்பி, எடுத்துட்டு வரவா? இருக்கா, ஓகே ஓகே, நான் அப்புறமா ஆர்டர் பண்றேன். ஓகேப்பா. கேட்டிங்களா ப்ரோ? டீ இருக்காமே. நான் அப்போ கேட்கும்போது டீ தூள் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை இப்போ வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ என்னவோ. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். டீ தூள் இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய கேன்டீன்ல கண்டிப்பா டீ தூள் இருந்திருக்காது தான். அதனால டீ குடிக்க வெளில போனீங்களா? ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ, இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா டீ கிடைச்சிருக்கும். எதுக்கு வெளில போய் குடிக்கணும்னு அடி வாங்கிட்டு வரீங்க? சரி ஓகே, இருக்கட்டும் அதெல்லாம். அப்புறம் சாரி அண்ட் தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்கு சாரி, எதுக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் எதுக்குன்னா, என்னோட மித்ராவையும் என்னோட பூஜாவையும் அடிச்சவனுங்கள நீங்க அடிச்சதுக்கு. சாரி எதுக்குன்னா, அதனால தானே இப்படி அடி வாங்கிட்டு பிளட்லாம் லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அதனால சாரி. பரவாயில்ல ப்ரோ, 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கா இது கூட பண்ண மாட்டேனா? சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க இப்போ ஓகே தானே? ஆம் ஓகே பிரதர். சரி ஓகே, எதுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ப்ரோ. மித்ரா அப்ப கிளம்பலாமா? போலாம்டா. டேக் கேர் ராகுல். ஓகே, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாத்துக்கோ, நான் வரேன். ஓகே. அப்புறம் பூர்ணிஸ்ரீ பாத்துக்கோங்க இவனை. நீ கவலைப்படாத மித்ரா, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. போலாமா? போலாம்டா. உனக்கு என்ன, போலாமா? அத்தை எங்க உள்ள கோவத்தை என்கிட்ட காட்டுறான் பாரு. போலாம்டா. ராஃபி வாங்க போலாம். ஆ டி உன் கூட சேர்ந்து நாங்களும் மாட்டிப்போம் போல. இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன் ராகுல். என்னடா மாட்ட போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. டேய், அவங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, தெரியுதா இல்லையா? அர்ஜுன் கண்டுபிடிச்சிருப்பாரான்னு தெரியல. ஆனா மித்ரா எப்பவுமே என்ன நம்புவா. டேய், இப்படி பைத்தியமாக போறடா நீ. கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு மித்ரா மித்ரான்னு சொல்லி. ஆமா ராகுல், அந்த பொண்ணு இன்னொருத்தனை காதலிக்கிறான்னா நம்ம ஒதுங்கி போயிடுவோம் ராகுல், அதுதான் நல்லது. நீ தானே எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொன்ன அவனுக்கு. இப்ப நீ எப்படி சொல்ற? இல்ல, மித்ராவும் அவங்க மாமா பையனும் எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க லவ் ரொம்ப ட்ரூ. அந்த லவ் ஸ்டோரி கேட்கும்போது எனக்கே அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ஒரு பொண்ணு ஒரு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமான்னு. ஸோ அந்த லவ்வை பிரிச்சு நீ செய்யணும்னு நினைக்காத ராகுல். உனக்கான பொண்ணு எங்கேயாவது இருப்பா. நீயே சொல்றலடி, இந்த மாதிரி பொண்ணுலாம் யாருக்கும் கிடைக்காதுன்னு. இப்படிப்பட்ட பொண்ணை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? என்னோட துரதிருஷ்டம், நான் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற யாரோ பார்த்து காதலிச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் எனக்காக பிறந்தபடி ஏதாவது பண்ணி அவளை என் பக்கம் இழுத்துப்பேன். இது திருந்தவே தெரிந்தாது. நீ வா போ, நீ போலாம். உங்களுக்கு புரியாதுடா, நான் மித்ரா மேல உயிரே வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும், இது கான்செப்ட் பொய்யா இருந்தாலும் இந்த பிளட் எல்லாம் உண்மை. மித்ராக்காக நானே என்னை காயப்படுத்திக்கிட்டது உனக்கு தெரியும்ல. அதனால தான்டா சொல்றேன், இதெல்லாம் தேவையே இல்லாததுடா. அவ கண்டிப்பா அவன் லவ்வரை விட்டு வரமாட்டா. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க அவ சொல்ற மாதிரி. நானும் கேள்விப்பட்டேன்டா. வேணாண்டா. நீ பாத்தியா எனக்கு ஒன்னொன்னா எவ்வளவு துடிச்சு போனா. அப்போ அவளுக்கு என் மேல ஒரு கன்சர்ன் இருக்கு. அது போதும்டா எனக்கு. பைத்தியக்காரா, அது அவளுக்காக நீ அடி வாங்கியிருக்க. அவளுக்காக தான் உன்னை அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சனால அவ அந்த கன்சர்ன்ல உனக்கு இதெல்லாம் பண்ணா. இல்லைன்னா அவ ஏன்டா வரப்போறா? இல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் காதெல்லாம் மாத்தி காட்டுவேன். உனக்கெல்லாம் பட்டாதாண்டா புரியும். வாசி, நம்ம போலாம். பாவம், என்னாலதான் அவனுக்கு அடிபட்டுருச்சு. இல்ல அர்ஜுன், என்ன காப்பாத்தணும்னு நினைச்சு எனக்காக அவன் அடிக்க போய் தான் இப்போ இவ்வளவு பிளட். ஐயோ, அந்த பிளட் பார்த்துன்னு எனக்கு தலை சுத்திடுச்சுடா. அவனுங்கள சும்மாவே விடக்கூடாதுடா, ஏதாவது பண்ணணும்டா அர்ஜுன். அவங்கள பிரின்சிபால் அப்புறம் ஹெச்ஓடி கம்ப்ளைண்ட் பண்ணா சஸ்பென்ஷன் ஒன்று போயிருவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. பெரிய தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். எப்படி மாட்டடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கானுங்க. எவ்வளவு பிளட் தெரியுமா அர்ஜுன்? ஐயோ, கஷ்டமாயிடுச்சுடா. என்னடா அர்ஜுன் இவ்வளவு பேசிட்டு இருக்க, அமைதியா இருக்கா? இல்லடி, நம்ம ஃபேமிலிலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு நீ தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நீ இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலடி. என்னது முட்டாளா? நானா? ஏன் அப்படி சொல்ற? என்ன, அவ பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றதுன்னா நம்பிட்டு என்னாலதான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ போய் சொல்றானா? என்னடா சொல்ற? அவனை உண்மையில அடிச்சிருக்கானுங்கடா. பைத்தியக்காரி, நீ கண்ணால பாத்தியா அவனை அடிச்சது அடிக்காதோ? அவங்க சொன்னதானே கேட்ட? ஆமா, அவங்க போய் சொல்றாங்க, நல்லாவே தெரியுது. என்னங்கடி எல்லாரும் இப்படி சொல்றீங்க? அவன் போய் சொல்லல. அவனுக்கு எவ்வளவு பிளட் வந்தது பாத்தீங்கல்ல? ஏம்மா தாயே, பிளட் வந்ததெல்லாம் உண்மையா பொய்யான்றதுலாம் எனக்கு தெரியல. அது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனா அவன் சொல்றது பக்கா போய். உனக்கு புரியல? என்னங்கடா சொல்றீங்க? இல்ல, எனக்கு புரியல. அந்த சீனியர்ஸ முதல்ல அடிச்சது யாரு? நீதான். அப்படி பார்த்தா அவனுங்க என்னையும் தானே அடிச்சிருக்கணும், என்னையும் தானே மிரட்டிட்டு போனானுங்க. ஆனா இது வரைக்கும் என் பக்கம் கூட வரலையே. அப்புறம் எப்படி ராகுல மட்டும்? இத்தனைக்கும் நான் அடிச்சதை விட பயங்கரமா மரணடியா அவன் அடிச்சிருக்கான். அது மாரி அவனுங்க வந்து ஆளை வச்சு அடிச்சிருப்பானுங்க. நீ நம்புற? அவன் தான் அடிச்சான்னு சொல்றானே, அவன் போய் சொல்றானா? போய் தாண்டி சொல்றான். நீ என்ன பைத்தியமா?
எதை வச்சு சொல்றீங்க? ஏண்டி, அவன் இங்க டீ இல்ல வெளில போய் காஃபி ஷாப்ல போய் டீ குடிச்சேன்னு சொல்றான். அதுவே மிகப்பெரிய பொய் தான். நம்ம கேண்டீன்ல என்னைக்காவது ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம கேட்டதை சொல்லு. வித்தின் செகண்ட்ல இல்லைன்னா கூட உடனே கிடைக்கும், உடனே ஆர்டர் பண்ணி வர வைப்பாங்க. எப்படி டீ தூள் இல்லாம இருக்கும்? அதுவே பெரிய பொய்ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்னடி இப்படி இருக்க? சொன்னா பத்தியா, டீ தூள் இல்லைன்றது ஒரு காரணம். அதனால அவங்க வெளில போய் சாப்பிட்டாங்களாம், அப்போ அடிச்சானுங்களாம். ஏன்னா உள்ள அடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல, இது பிரச்சனையாவும் ஆயிருக்கும்ல. அதனால அவங்க கேம் வந்து அழகா வெள்ளன்னு சொல்லிட்டானுங்க. ஏன்னா வெள்ளனா யாரும் போய் பார்க்கல, இல்ல போய் கேட்கவும் மாட்டோம்னு நினைச்சிட்டானுங்க போல. என்னடா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஹே லூசு, நீ ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவனை பத்தி ஷேர் பண்ணில, அதுலயே அவனை பத்தி நல்லா புரிஞ்சிருப்பான். நீ உன்னால ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நீ முதல்ல அங்க போய் நிப்ப, நீ வருத்தப்படுவ. அதை தான் அவன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். வெல் செட் ராஃபி. என்ன? ஆமா, பொண்ணுங்க எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம பர்சனல் விஷயத்த. அதை வச்சு எவ்வளோ யூஸ் பண்ணுவானுங்க தெரியுமா, எவ்வளோ கேம் ப்ளே பண்ணுவானுங்க தெரியுமா பசங்களை பத்தி. நாங்களே சொல்றோம்டி, அவன் உன்னை மறக்கல, இன்னும் லவ் தான் பண்ணிட்டு இருக்கான். நீ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவன் உன் கூட பழகிறதுக்காக போட்டிருக்க முகமூடி, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்காம இன்டெலிஜென்ட் ஃபூல். என்னடா சொல்ற? அவன் என்னைக்கு நான் உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட இப்ப வரைக்கும் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கான். லவ் பத்திலாம் எதுவுமே பேசினது இல்ல, லவ்ன்ற வார்த்தையை சொன்னதில்ல. அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். உன்னை ஃப்ரெண்டா இருந்தா தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படியே லவ்க்கு கொண்டு போலான்னு நினைக்கிறான். இது வெளில இருந்து பாக்குற எங்களுக்கே நல்லா தெரியுது மித்ரா. அப்போ இவன் சொன்னதுலாம் பொய்யா? இவ்வளவு சொல்றான், நம்பலையா நீனு? இது நம்பாது, இதுதான் ரொம்ப சென்டிமெண்டல் இடியட் ஆச்சு. அப்போ அந்த பிளட்டடா, அது உண்மையான பிளட்டடா? நானே தொடக்க வந்தது பிளட் அந்த காட்டன்ல. நான் தாண்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன், அது உண்மையான பிளட்டடா? உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, நீ வேணுன்றதுக்காக அவனை காயப்படுத்திருக்கலாம், மேபி. இருக்கலாம். சரி, அதெல்லாம் ஓகே மித்ரா. நீ அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தில்ல, இவ்வளவு க்ளோஸா உட்காந்து பண்ணிட்டு இருந்த. இதை சப்போஸ் அகில நான் பாத்திருந்தா என்ன நினைச்சிருப்பாரு? அவர் உன் மேல உயிரே வச்சிருக்காரு, அவருக்கு மட்டும்தான் நீ சொந்தம் நினைச்சிட்டு இருக்காரு. சப்போஸ் நீ ஹெல்ப் தான் பண்ண, அது அவருக்குமே தெரியும். பட் அந்த பையன் கூட நீ அவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பாத்திருந்தா அவர் கண்டிப்பா உடஞ்சு போயிருக்க மாட்டாரு. எனக்கு என்ன டென்ஷனா இருக்க மாட்டேன்டா சமீர். அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அவன் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணியிருப்பான். ஏண்டி, நீ ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ண, நீ ஒரு ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டா கிடையாது, உன்னால அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற பயத்துல நீ அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம், ஓகே. பட் அதுவே பொய்ன்னு சொல்றோம். இது நீ அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது, இங்க நடக்கிற எதுவுமே சொல்லக்கூடாது. நீ சொல்லிட்ட, நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கலாம், நம்மளே பாத்துக்கலாம், பெருசானா சொல்லிக்கலான்னு. உனக்காக உன் பேச்சை கேட்டு நான் அண்ணன் கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லல. சப்போஸ் இந்த மேட்டர்ல நான் சொல்லாம விட்டேன்னு வச்சுக்கவே, அவன் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கார் துப்புவான். உன்னை நம்பி தானே அவளை அனுப்புனேன், எதுவுமே என்கிட்ட சொல்லலைன்னு. இங்க பாரு மித்ரா, இதை நான் கண்டிப்பா அண்ணன் கிட்ட சொல்லுவேன். ஏண்டி, அப்படியே அடிக்கிறதா இருந்தாலும் எப்படி அடிச்சிருக்கணும்? இது எப்ப நடந்த இன்சிடென்ட்? நம்ம காலேஜ் ஸ்டார்டிங்ல 1 வீக்லயே நம்ம நடந்தது. இப்போ 5 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பயே அடிக்காரங்க கட்டி அடிப்பானுங்க, எப்பயும் அடிச்சிருக்கலாம் மேரி. ஆமால, உன்னை நான் தப்பு சொல்லல மித்ரா. ஏன்னா உன்னாலே நினைச்சோன்னே அந்த பிளட் எல்லாம் பார்த்தோன்னே அந்த கதையை நீ உண்மையை நம்பிட்ட. ஆனா வெளியில இருந்து பார்த்த எங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சதுக்கு கதை இன்வால்வ் ஆனனால மட்டும்தான் உனக்கு அதை பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல. உன் மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன் மித்ரா. அப்புறம் அன்னைக்கிட்ட சொல்லிடுவேன்னு சும்மா தான் சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் சொன்னது எல்லாம் பொய்ன்னு உனக்கு ப்ரூஃப் பண்றேன். வேணாண்டா, நான் நம்புறேன். நீ நம்புறதா இல்லைன்னு சொல்ல, ஆனா நான் ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்றேன் நாளைக்கு. சரி, ஓகே. இப்ப எதையும் பத்தி யோசிக்க வேணாம், இன்னும் 2 டேஸ்ல எக்ஸாம் இருக்கு, போய் படிங்க போங்க எல்லாரும். சரிடா. எங்க பாரு மித்ரா, எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன், எல்லா சுச்சுவேஷன்ல உன் கூட இருப்பேன். லாஸ்ட் பிரீத் வர என் அண்ணன் எப்படி உன் கூட இருப்பானோ ஒரு கனவுனா, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டா, ஒரு உன்னோட ஹஸ்பண்டோட தம்பியா, உன் மாமா பையனா, எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன் மித்ரா. தப்பான உனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல அண்ணன் அந்த இடத்துல நிக்கிறானான்னு தெரியாது, ஆனா நான் உனக்காக நிப்பேன். நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கேன். என்ன? எனக்கு தெரியும் நீ என் மேல மலர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே எங்களை நீ மட்டும்தான் கடுப்பேத்தணும், நீ மட்டும் தான் கோவப்படுத்தணும், நீ மட்டும் தான் கிண்டல் பண்ணானா இதை யாரையுமே செய்ய விட மாட்டேன். இது வரைக்கும் எனக்கு தெரியும் அச்சு. அண்ணி உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன், இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். என்ன மேடம்ஸ், 2 பேருக்கும் படிப்பு சூடு பிறக்குது போல. வாடி காயு. அடேங்கப்பா, அவ்வளோ பிஸியா? நிமிந்து கூட பார்க்க மாட்டீங்க. அக்கா செமஸ்டர் வருதுக்கா. எங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு தெரியல, சரியான படிப்பாளி. அவளோட இருந்துட்டு படிக்காம இருந்தா எப்படி? அதனாலதான் வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும். ஓ, வெரி குட் வெரி குட். அப்போ எங்கேயும் டாப்பர் என் தங்கச்சி தானோ?
என்ன அவ்வளோ மாரி யார் வர முடியும்? வெரி குட் வெரி குட். படிங்க படிங்க. பாப்பா என்ன பண்றான்? பாப்பா உள்ள இருக்கான். அவன்கிட்ட ஒரு மாசத்துக்கு என்னால அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சொல்லிட்டு கோச்சுக்க போறான். தெரியும் தெரியும், சித்திக்கு எக்ஸாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், அதனால கோச்சுக்க மாட்டான். சூப்பர் சூப்பர். மாமா வந்துட்டாரா? மாமாக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமான கேஸ் இருக்கான். ஸோ நைட் 11:30 ஆகும்னு சொன்னாரு. என்னது 11:30 ஆகுமா? அப்புறம் நீ மட்டும் தனியா படுத்துட்டியா? என்னடி நான் மட்டும் தனியா படுத்துக்க என்ன? அவர் எப்படியும் 11:30ன்னா அதுக்கு முன்னாடி எப்படியே அடிச்சு பிடிச்சி ஒரு 10:30க்குலாம் வர பாப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டைம்ல அது கூட இருக்கணும்லக்கா. நீங்க எல்லாரும் தான் இருக்கீங்களா? அத்தை மாமா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, அப்புறம் என்ன? அக்கா நாங்க எங்க ரூம்ல போய் லாக் பண்ணிட்டோம்னா வெளில என்ன சத்தம் கேட்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படிக்கா நீ ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிட்டீங்கன்னா எப்படி வர முடியும்? அதுக்கு தான் ஃபோன் இருக்குல்ல, எதனா உனக்கு இல்ல அத்தைக்கு யாருன்னா ஃபோன் பண்ணிடுவேன். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பயம் இல்லடி. மாமா வந்துருவாரு. அவர் சொல்றது 11:30, ஆனா என்னை விட்டு அவரும் அவ்வளோ நேரம் இருக்க மாட்டார், சீக்கிரமே வந்துருவாரு. இப்போ டைம் 5:30க்கு மேல ஆகுது. ஏதாவது சாப்பிட்டியா என்ன? சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்ல வயிற்று நிரப்பிட்டே இருக்காங்க உங்க அத்தை. அது உனக்காக இல்லம்மா, உள்ள இருக்கவங்களுக்காக. அது என்னமோ கரெக்ட் தாண்டி. உள்ள ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னமா கவனிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி கூட கவனிக்கலடி. இது எல்லாமே ஒரு ப்ரீசியஸ் டைம்க்கா, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. கண்டிப்பாடி, இன்னும் 5 மந்த் வரை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? வாங்கத்தா ஆயுஸ் 100. என்ன உங்க மருமகளுக்கு வேணான்ற அளவுக்கு வயிற்று நிரப்பிட்டே இருக்கீங்களா? என்ன அப்புறம் வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு பசிக்கும்ல, அப்போ எனக்காக தெரியல நீங்க? என்னடாமா நீ சாப்பிட்டா தானே வயிற்றுல உள்ள பாப்பாங்க நிரம்பும், அப்போ உனக்கும் சேர்த்து தானே. அப்போ அவங்களுக்காக என்னை கவனிக்கிறீங்க அப்படித்தானே? அப்படி இல்ல, நீ தானே முதல்ல. நம்பிட்டேன். ஏய் வயிற்றுல உள்ள பாப்பா தாண்டி ஃபர்ஸ்ட், நானே சொல்றேன். என்ன இப்போ இது நீ தான் எப்பவும் சொல்லிட்டியே. எல்லாருக்குமே அப்படிதாக்கா. எல்லாரும் மாறிட்டீங்க. சரி பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? படிப்பு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. எனக்கு போர் அடிக்குது, அதனாலதான் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்துட்டேன். நல்லா வருவடி, நாளைக்கு எக்ஸாம் டி எங்களுக்கு. நீ படுத்து படி, நான் உன்ன என்ன பண்றேன், சும்மா தானே உட்காந்துருக்கேன். அது சரி. என்ன தெரியுமா கையில? உங்களுக்கு தாண்டாமா, நீங்க வந்தோன்னு சாப்பிட்டது. இப்ப பசிக்குள்ள அந்த பாதாம் பால் எடுத்துட்டு வந்தேன். பாதாம் பால் இந்தாங்க, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ அத்தை. சரிடாமா, குடிச்சிட்டு படிங்க. ஓகே பெரியம்மா, தேங்க்யூ. சரிடாமா. அப்புறம் காயமா, உனக்கு ஏதாவது பசிச்சுன்னா அத்தை கிட்ட சொல்லு, அத்தை ஹாலில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே அத்தை, கொஞ்ச நேரம் இவங்க கூட இருந்துட்டு நான் வரேன். சரிடாமா, கீழே இறங்கி வரும்போது பார்த்து வரணும் ஸ்டெப்ஸ்லாம். ஓகே டன் அத்தை, நீங்க பார்த்து போங்க. சரிடாமா. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? 2 பேர் குடிச்சிட்டு படிங்க. சரி, ரொம்ப நேரமா உட்காந்துருக்க, நீ போ. ஜிடி துரத்தாத, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போறேன், நீங்க பாட்டுக்கு படிங்க. அம்மா ஏண்டி துரத்துற? அவங்களுக்கு இடுப்பு அடிச்சுன்னா அவங்களே போவாங்க, என்னக்கா? ஆமாடா, நீங்க படிங்க. ஐயோ பாண்டுரங்கா, நான் படிச்ச கொஸ்டின் ஒண்ணு கூட வரலையடா. இது என்னடா பூஜா கொண்டு சோதனை? நான் வேற ஃபெயில் ஆயிட்டேன்னா எங்க அப்பா அம்மா கொள்றாங்களோ இல்லையோ, ஏதோ என் பக்கத்துல இருக்க கொன்றுவாளே. அவகிட்ட கேப்பமா? கேப்பா, நம்ம ஃப்ரெண்டு தானே. அடிச்சு சாவடிச்சிருவேன். வாயை முட்டிட்டு எழுது. என்கிட்ட கேட்டா ஒண்ணு கூட சொல்லி தர மாட்டேன்னு உனக்கே தெரியும். வாயை முட்டிட்டு எழுத சொல்லிட்டேன். ப்ளீஸ் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், அது தெரியல எனக்கு. தெரிஞ்சதை எடுத்து சொல்லிட்டேன். பட்டி சொல்றப்ப படிக்க மாட்டேன். அதுக்கு அவன் உயிரை வாங்கிட்டு இருப்பா. அதுக்கு இவ்வளவு ஃப்ரெண்டா? இது என்னது ஒண்ணுமே புரியல. வேற ஒருத்தவங்க கொஸ்டின் பேப்பரா? இது என்னமோ 12th கொஸ்டின் பேப்பர் மாதிரியே கொச்ச கொச்சான்னு இருக்கு. அதுக்கு நம்ம பரவாயில்ல போல. மூதேவி. பூஜா சொல்லு பூஜா. அது நம்ம கொஸ்டின் பேப்பர் தான். உனக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கோ, கொஸ்டினே அப்படி திருப்பி எழுதி வச்சிரு, எல்லா கொஸ்டினையும் சேர்த்து. நீ எப்படிதான் பண்றியா? வேற வழி இல்ல, அப்படிதான் பண்ணி ஆகணும். ஓகே நல்ல ஐடியா தான். இதுவே உருப்படாத வேலை, அது அவனுக்கு வர சொல்லி கொடுக்குது. மித்ரா, இந்த பைத்தியம் வந்துருச்சு, மித்ரா நத்ரான்னு. வேற எஸ் சார், சொல்லுங்க. என்ன மித்ரா, எக்ஸாம்லாம் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? ஈஸி தான் சார். அப்புறம் நீ எக்ஸாம் முடிச்சுட்டு போகும்போது என்ன ஸ்டாஃப் ரூம்ல வந்து பார்த்துட்டு போ. எக்ஸாம் முடிச்சுட்டு போகும்போது ஸ்டாஃப் ரூம்ல வந்து பார்த்துட்டு போ, பேசணும்னு சொன்னேன். சார் என்ன ஸ்ரீ சார், பாய்ஸ்க்கு நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ ஜென்ஸ் ஸ்டாஃப் யாராவது ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட தான் மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வரேன் சார். உன் பேர் மித்ராவா? நான் மித்ரா தானே கூப்பிட்டேன். சார் ஆமா சார், அவங்க சொல்றது கரெக்ட் தான். என்ன மேம் லேடிஸ் ஸ்டாஃப் கூப்பிட்டா மட்டும் போக சொல்லியிருக்காங்க, ஜென்ஸ் ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டா அவனை தான் போக சொல்லியிருக்காங்க. போடுறோம் போக்கு. இங்க பாரு மித்ரா, உங்க மாமா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணணும். நீ ஸ்டாஃப் ரூம் வந்துரு. சார் என்கிட்ட தான் சார் சொல்லியிருக்காங்க மேம். அப்புறம் என்னதான் மேம் திட்டுவாங்க? நான் பாத்துக்கிறேன், பிரியா மேம் தானே, நான் சொல்லிக்கிறேன். இவ்வளவு சொன்னாலும் விட மாட்டேன் பாரு. என்னவா அவனுக்கு? மித்ரா நீ எக்ஸாம் முடிச்சது என்ன வந்து பாரு. பட் சார் இன்டர்னல் மார்க்லாம் போடணும் மித்ரா, வந்து பாரு. அவதான் நான் கழிவு ஊத்திட்டு வந்தாலே, அப்படிப்பட்ட இன்டர்னல் மார்க்கே தேவையில்லை, அவள்கிட்ட போய் இன்டர்னல் மார்க்ன்றாரு. ஸ்ரீ அவன் மட்டும் வந்தா போதும், நீ வர தேவையில்ல. பெரியதா கூட அவன் மட்டும் வருவா, நான் அனுப்பிடுவேன் பாரு. ஓகே மித்ரா, நீ எக்ஸாம் கண்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன். என்ன மித்ரா தான் சொன்னியா? நத்திங் சார். ஓகே கேரி ஆன் गाइस.
இதனால நான் நிமிர்ந்து கூட பார்க்கல. நான் படுக்க பேசுறத காதில் வாங்கிட்டு எழுந்துட்டு இருக்கேன். நான் கேரியன் கைஸா போயா. என்ன ஸ்ரீ? அவரை பார்க்க நீ மட்டும் தனியா போக வேணாம், நானும் வரேன். வேணா ஸ்ரீ, கத்துவா. என்ன கத்தினாலும் பரவாயில்ல, நானும் வரேன். சரி ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 15 minutes தான் இருக்கு, சீக்கிரம் எழுதுங்கப்பா. ஓகே, நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு பேசலாம். ஓகே எழுது.